وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: بل هو آيات بينات في صدور الذين أوتوا العلم. கண்ணியத்திற்குரிய அறிஞர்களே, மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, பாசத்திற்குரிய மாணவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 வயதை பூர்த்தி செய்து 41ஆம் ஆண்டிலே ரசூல் அவர்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறார். அந்த வயதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய முதல் இறை செய்தியை, வஹியை, வசனங்களை இறக்குகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட அந்த சமயத்தில் மக்களுடைய நிலைமை என்ன, அந்த காலத்து மக்கள் எப்படி, எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், போதை பழக்கம், மது அருந்துவது பரவலாக இருந்தது. எல்லோரும் நிகழ்ச்சிகளிலே, தன்னுடைய சந்திப்புகளிலே சாதாரணமாக மது அருந்துவார்கள். மது அருந்துவது அவர்களுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. அதேபோல்தான் நஊது பில்லாஹ், விபச்சாரம் பரவலாக இருந்தது. சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாவத்தை அந்த மக்கள் செய்து வந்தார்கள். இன்னொரு பக்கம் திருட்டு, கொள்ளையடிப்பது என்கிற பாவங்களும் பரவலாக இருந்தது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் ஒருவரோ 2 நபர்களோ பயணம் செய்ய மாட்டார்கள். மாறாக கூட்டமாக தான் பயணிப்பார்கள். காரணம், ஒருவர் 2 பேர் என்று பயணித்தால் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பது சகஜமாக இருந்தது அந்த காலத்தில். எனவேதான் தன்னுடைய பாதுகாப்புக்கு கூட்டமாக பயணிப்பதை தான் அவர்கள் கடைபிடிப்பார்கள். இப்படி திருட்டு, கொள்ளையடிப்பது, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி ஒருவரை கொலை செய்து விடுவது, இதுவும் சாதாரண ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு சின்ன சண்டை, சின்ன பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை பெரிய ஒரு போராக மாறி ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள் களத்திலே. என்ன, எதற்காக இந்த பிரச்சனை என்று விசாரித்து பார்த்தால் ஏதோ ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். இப்படி ஒரு பக்கம் கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், போதை பழக்கம், மது அருந்துவது என்கிற பல அனாச்சாரங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. கஅபத்துல்லா, எந்த கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுடைய ஒரு மர்கஸாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையின் ஒரு மர்கஸாக உருவாக்கினார்களோ, அந்த காபத்துல்லாவை 360 சிலைகளை கொண்டு அசுத்தமாக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் அங்கு இருந்தது. ஆனால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை நபியாக ரசூலாக தேர்வு செய்த அந்த சமயத்தில் முதல் வஹியை இறக்குகிறான். முதல் இறை செய்தி ரசூலுக்கு வழங்கப்படுகிறது. அந்த முதல் இறை செய்தியில் அல்லாஹ் என்ன சொல்லவில்லை, நபியே சென்று மது அருந்த வேண்டாம் என்று சொல்லுங்கள், சாராயம் அருந்த வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபியே நீங்கள் சென்று மக்களை திருட வேண்டாம், கொள்ளையடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபியே மக்களிடம் சென்று விபச்சாரம் செய்ய வேண்டாம், ஹராமை நெருங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை. நபியே மக்களிடம் சென்று சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் அடிக்க வேண்டாம், கொள்ள வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏன் நபியே மக்களிடம் சென்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், எனக்கு ஷிர்க் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கிய முதல் வஹியின் முதல் வார்த்தை இக்ரா, படியுங்கள். உமது கண்ணியமான இறைவனின் பெயரை கொண்டு படியுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இதுதான் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய முதல் இறை செய்தி என்று நமக்கு தெரியும். இந்த 5 வசனங்களில் நாம் கவனித்து பார்த்தால், படிப்பது கல்வி கற்பது என்று சொன்னாலே அதில் என்ன செய்வோம்? பொதுவாக மாணவர்கள் நீங்களும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ், படிப்பது கல்வி கற்பது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன செய்வோம்? ஒன்று வாசிப்பது இல்லையா, பார்த்து படிக்கிறது, வாசிக்கிறது, ஓதுறது. வேற என்ன செய்வாங்க படிக்கும் பொழுது அதிகமாக? சொல்லுங்க. எழுதுவோம் இல்லையா? எழுதுறது, வாசிக்கிறது, சொல்லி கொடுக்கிறது, கற்றுக்கொள்வது, இதானே படிப்பு. இப்படி அல்லாஹ் அந்த முதல் இறை செய்தியில் ஓதுவது, எழுதுவது, சொல்லிக் கொடுப்பது என்கிற இந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ் அந்த முதல் இறை செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறான். இக்ரா, படியுங்கள், ஓதுவது. அல்லம பில் கலம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இங்கு கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது. பில் கலம், பேனாவை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எழுதுவது. எனவே படிப்பது கல்வி கற்பது என்று சொன்னாலே ஓதுவது, எழுதுவது, இதுதான் அதனுடைய ப்ராசஸ். அந்த விஷயங்களை எல்லாம் முதல் இறை செய்தி சொல்கிறான் என்று சொன்னால், மார்க்கத்திலே கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, குர்ஆனில் ஹதீஸில் எங்கெல்லாம் கல்வி, அல் இல்ம், கல்வி என்கிற வார்த்தை, நாலேஜ் என்கிற வார்த்தை வந்திருக்கிறதோ, அது எந்த கல்வியை முதன்மையாக, ப்ரையாரிட்டியாக, எந்த கல்வி என்று சுட்டி காட்டும்? மார்க்க கல்வி, குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய கல்வி. எந்த கல்வி நேரடியாக குர்ஆன் ஹதீஸோடு இணைகிறதோ அந்த கல்வியை தான் அல்லாஹ் முதன்மையாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் கல்வி, இல்ம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த மார்க்க கல்வி, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி நமக்கு எவ்வளவு அவசியமானது, முக்கியமானது என்று சொன்னால், இன்று நாம் பார்க்கிறோம், இந்த சமூகத்தில் ஒரு சாரார், முஸ்லிம்களில் ஒரு கூட்டம், ஒருவர் தன்னை இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நபி நான் என்று சொல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் அந்த சமூகத்தில் அவன் நல்லவனாக இருந்திருப்பான், தாடி வைத்து தொழக்கூடியவனாக, குர்ஆன் ஓதக்கூடியவனாக, நற்குணம், நல்ல கேரக்டர் உள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒருவன் இந்த காலத்தில் அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை நபியாக ஏற்றுக்கொள்வதா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இவன் நபியாக இருப்பானா என்று யோசித்து பார்க்கலாமா? என்ன செய்யலாம்? கவனிக்கிறீங்களா சின்ன பசங்க? ஒருத்தன் தன்னை நபி அப்படின்னு சொல்றான், சரியா? நான் நபி, அல்லாஹ் என்ன நபி அனுப்பி இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நாம் என்ன செய்யலாம்? அவனை நபியா நம்பலாமா? இல்லை நபி இல்லை அப்படின்ட்டு உடனே மறுக்கணுமா? இல்லை அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா, இவன் நபியா இருக்க சான்ஸுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? என்ன செய்யணும்? நபியா ஏற்கணுமா, இல்லை நபி இல்லை அப்படி மறுக்கணுமா, இல்லை யோசிச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க.
நபி இல்லைன்னு உடனே மறுக்கணும். ஏன்னா நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? இறுதி தூதர் இல்லையா? இறுதி தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வந்த பிறகு கியாமத்து வர அடுத்த நபி வரப்போவதில்லை. அப்போ இந்த கொள்கை தெரியாத காரணத்தினால ஒரு நார்மலான ஒரு பாமர முஸ்லிமை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, காதியானி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, குலாம் முஹம்மது காதியானி ஒரு நபி நம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே முகமது நபி தான் இறுதி தூதர் என்கிற அந்த அடிப்படை ஒரு பேசிக் இஸ்லாமிய நாலேஜ் இல்லாத காரணத்தினால ஓ அப்படியா அப்படின்ட்டு அவனை நபியா நம்பிக்கை கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ராயப்பேட்டால நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க குலாம் முஹம்மது காதியானிய நபியா ஏற்றுக்கொண்டவங்க. அப்போ இது எதற்கான விளைவு, எதனுடைய ரிசல்ட்? இது அடிப்படை இஸ்லாமிய கல்வி அவங்க என்ன செய்யல, படிக்கல. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஈமான் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய அக்கீதா கொள்கை என்ன, அந்த பேசிக் அடிப்படை நாலேஜ் கூட அவங்க தேடாத காரணத்தினால்தான் வந்த விளைவு என்ன? யாரோ ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்ல அவனை உடனே நம்புறாங்க. நபிகள் நாயகம் முகமது நபி இறுதி தூதர் என்கிற அந்த கொள்கை, இந்த ஈமான் அவங்களுக்கு தெரியாது. சரி, அதே மாதிரி தான் இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜகாத் என்கிற இபாதத்துகள், அந்த இபாதத் தொடர்பான கல்வி நம்ம இடத்தில் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் பாருங்க. நிறைய பேர் தொழாத மக்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் யாரெல்லாம் தொழுறாங்களோ ஐவேளை தொழுகையை கடைபிடிச்சு, அந்த மக்களில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, என்ன செய்வாங்க, ருக்கு போவாங்க, சமியல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹு அக்பர், வேகமா எழுந்து நேராக நிற்கிறது இல்லை, உடனே சஜ்தா செய்கிறது. சஜ்தா இருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எழுந்து நேராக உட்கார்றது இல்லை, உடனே அல்லாஹு அக்பர் அடுத்த சஜ்தாவுக்கு போகிறது. இந்த தவிர சின்னவங்க பெரியவங்க அப்படின்ட்டு பல பேர் செய்கிறாங்க. அதுவும் என்னது, காலாகாலமாக அப்படிதான் தொழுதுட்டு போகிறாங்க பல பேர். இது எப்படிப்பட்ட தவறு என்று சொன்னால், அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சஹாபி வருகிறார், வந்து பள்ளிவாசல் ஓரத்திலே நின்று தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த சஹாபாவுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நடத்தும் அதே நேரத்தில் தொழக்கூடிய அந்த சஹாபி அப்படியே கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொல்கிறார், அந்த தொழுது கொண்டிருந்த சஹாபியை ரசூல் அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த சஹாபி தொழுகை முடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த சபையில் வருகிறார். ரசூல் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி சென்று தொழுங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை. அந்த சஹாபி இரண்டாவது முறை சென்று தொழுகிறார். ரசூல் அவர்கள் மீண்டும் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். தொழுகை முடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த சபையில் உள்ளே, அந்த மஜ்லிஸில் உள்ளே வருகிறார். ரசூல் மீண்டும் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, சென்று தொழுது வாருங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை. மூன்றாவது முறை அந்த சஹாபி தொழுகிறார். தொழுது முடித்து சபையில் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ரசூல் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி சென்று தொழுது வாருங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை. அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதைவிட சிறப்பாக திருத்தி என்ன தவறு செய்கிறேன் என்பதை உணர்ந்து என்னால் தொழ முடியாது, நீங்களே சொல்லி தாருங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தொழுகை முறையை சொல்லி தந்தார்கள். தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றால் முறையாக வுது செய்து, தொழுகைக்காக நின்றால் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். இலகுவான வசனங்களை, ஃபாத்திஹா சூரா மிக இலகுவான சூரா, இலகுவான வசனங்களை ஓதுங்கள். பிறகு அல்லாஹு அக்பர் என்று ருக்கு செய்யுங்கள், நிதானமாக செய்யுங்கள். இத்மினான், நிதானமாக செய்யுங்கள். ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது நிதானமாக நில்லுங்கள், அவசரம் வேண்டாம், நிதானமாக நின்று அடுத்து சஜ்தா செய்யுங்கள், நிதானமாக செய்யுங்கள். சஜ்தாவிலிருந்து எழுந்து உட்கார்ந்தால் நிதானமாக உட்காருங்கள் என்று நிதானம் நிதானம் நிதானம், இத்மினான் 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 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்தி, அந்த சஹாபி செய்த தவறு என்ன, அவசரமாக தொழுதது, அந்த தவறை செய்யாதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை ரசூல் அவர்கள் சொல்லி அவர்கள் செய்த தவறை உணர்த்தினார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஃபாஸ்டாக தொழுதால், வேகமாக தொழுதால்
அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் அக்செப்ட் ஆகுமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவேதான் அந்த சஹாபி ஒன்றல்ல இரண்டல்ல 3 தடவை தொழுதிருக்கிறார். ஆனால் ப்ராப்ளம் என்ன? வேகமாக தொழுதார். ரசூல் அதை தொழுகையாகவே கருதவில்லை, கன்சிடர் பண்ணவில்லை. சொன்னார்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழவில்லை. இப்போது பாருங்கள், அவசரமாக தொழுதால் அந்த தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஒரு அழுக்கு துணி மாதிரி தூக்கி எறியப்படும். ஆனால் இந்த தவறோடு காலாகாலம் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே கொள்கை தெரியவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இபாதத் தொடர்பான சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால் தொழுகை வீணாக்கும் விதமாக காலாகாலம் தொழுவது, இபாதத் எல்லாம் வேஸ்ட். இப்படி இஸ்லாத்தின் அடிப்படை ஈமான் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் காஃபிராக மாறிவிடக்கூடும். தொழுகை, நோன்பு, ஜகாத்துடைய சட்டங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த கடமையான இபாதத்துகளை வீணாக்கி விடுவோம். செய்வோம், ஆனால் தவறாக செய்த காரணத்தினால் வீணாக்கி விடுவோம். அதற்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஏன்னா அப்படி இருக்க இஸ்லாமிய கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு சில உதாரணங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு நபர் தன்னுடைய மகளை அழைத்து என்னிடம் வந்தார். என்னுடைய மாணவியுடைய தந்தை அழைத்து வந்தார்கள். வந்து என்னிடம் சொன்னார்கள், என்னுடைய மகள் 3 மாதங்களாக தொழவில்லை, என்ன செய்வது என்று சொன்னால், உடனே நான் அந்த மாணவியை பார்த்து, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், தொழுகை இஸ்லாத்தின் 2வது தூண், ஒரு தொழுகை விட்டுவிட்டாலும் நாம் காஃபிர் போல் ஆகிவிடுவோம் என்றெல்லாம் என்னென்னவோ சொல்ல அந்த தந்தை என்று சொன்னார்கள், இல்லை ஷேக், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய பொண்ணுதான், தொழ முடியவில்லை, இரத்தப்போக்கு இருக்கிறது தொடர்ந்து என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ், இப்படி தொடர்ந்து தொழாமெல்லாம் இருக்கக்கூடாது. சில குறிப்பிட்ட நாட்கள் அடுத்து தொழ ஆரம்பித்து விட வேண்டும். அது ஒரு வகையான வியாதி. அது அந்த சட்டம் தெரியாத காரணத்தினால் பாருங்கள், 3 மாதங்கள் தொழுகையை விட்டு விட்டார்கள். அத்தனை தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வது? இப்படி இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி கூட, ஒரு பேசிக் நாலேஜ் கூட நமக்கு இல்லை என்று சொன்னால், இஸ்லாம் என்கிற பெயரில் குஃப்ரை நோக்கி, வழிகேட்டை நோக்கி நாம் சென்று விடுவோம். அடிப்படை இபாதத் தொடர்பான கல்வி இல்லை என்று சொன்னால் தொழுகையை வீணாக்கி விடுவோம், நோன்பை வீணாக்கி விடுவோம், ஜகாத்தை வீணாக்கி விடுவோம். இப்படி அடிப்படை கல்வி இல்லாத காரணத்தினால் பலவிதமான நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் மார்க்க கல்வியை கற்பது கட்டாய கடமை. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்ல முடியாது. சயின்ஸ் படிப்பது கட்டாய கடமை, சோசியல் படிப்பது கட்டாய கடமை, மேக்ஸ் படிப்பது கட்டாய கடமை சொல்ல முடியாது. ரசூல் அவர்கள் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொன்னது மார்க்க கல்வியை தான். அதிலும் எந்த கல்வி? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை, தொழுகை, நோன்புடைய சட்டத்திட்டங்கள், உதுவுடைய சட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில அடிப்படை விஷயங்கள். ரசூல் யார், எங்கு பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இந்த இஸ்லாத்தை சஹாபாவுக்கு எடுத்துரைத்தார்கள், அப்படி எடுத்துரைக்கும் பொழுது வந்த சோதனைகள் என்ன, அந்த சோதனைகளை எப்படி சந்தித்தார்கள், இந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையாகும். ஆனால் இந்த அடிப்படை கல்வியை கூட கற்காத காரணத்தினால்தான் எனக்கு சில பேர் தெரியும், முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்கள், முஸ்லிம் ஃபேமிலி, ஆனால் அந்த முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்து ஸ்கூல், காலேஜ் என்று படித்து, சொல்வதற்கு காலேஜ் படிப்பெல்லாம் படித்திருக்கிறார்கள், 1 டிகிரி 2 டிகிரி என்றெல்லாம். ஆனால் அவ்வாறு படித்த சில பேர் இப்போது முஸ்லிம்கள் கிடையாது. முஸ்லிம் ஃபேமிலி தான், அவருடைய பேர் முகம்மது தான், ஜெயிது தான், ஹாலிது தான், ஆனால் அவர் இப்போது முஸ்லிம் இல்லை. அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வை நம்பவில்லை. 1400 வருடங்கள் பழைய குர்ஆனை இப்போது ஏன் படிக்க வேண்டும்? சயின்டிஸ்டுகள், பல பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் எழுதிய புது புது நூல்கள் இருக்கிறது, அப்டேட்டட் விஷயங்கள், அதை படிக்க வேண்டும். இதே பழைய புக் எதற்காக? நான் அல்லாஹ்வை நம்பவில்லை, நான் ரசூலை நம்பவில்லை என்று சொல்கிறார்கள். யார்? முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்கள். காரணம் என்ன? அவர்கள் மார்க்க கல்வி இப்படி வந்து மதரசாவுக்கு வந்து சம்மர் கோர்ஸ், மக்தப் மதரசா, பள்ளிவாசலில் சென்று படிப்பது, பயான் கேட்பது என்றெல்லாம் அவர்கள் முறையாக மார்க்கத்தை படிக்கவில்லை. உலக கல்வியை படித்து முன்னேறி கொண்டிருந்தார்கள்.
அந்த உலக கல்வியில் ஸ்கூல் காலேஜில் சொல்லித்தரக்கூடிய இந்த அகாடமிக் கல்வியில் எங்காவது படைத்த இறைவனை வணங்க வேண்டும், படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், சூரியனை பற்றி படிக்கும் பொழுது இது சூரியனை படைத்த இறைவன் இருக்கிறான், இந்த சோலார் சிஸ்டமை குறித்து படிக்கும் பொழுது இதை படைத்த இறைவன் இருக்கிறான் என்று எங்கேயாவது அவர்கள் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அதெல்லாம் பள்ளிவாசல் மதரசா கற்றுக்கொண்டால் தான் உண்டு. ஆனால் இதை படிக்காமல் அதை மட்டுமே படிக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டே சில முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்கள் வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம். என இப்படிப்பட்ட குழப்பமான காலத்திலே நாம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். இன்னும் சில முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்கள் செய்கிறார்கள், பக்ரீத் எல்லாம் வந்தால் இது ரொம்ப கொடுமையான ஒரு செயல், ஆட்டை மாட்டை அறுப்பது, ஒட்டகத்தை அறுப்பது மிக கொடூரமான ஒரு செயல், ஈவு இரக்கம் இல்லாத ஒரு செயல் என்று யார் சொல்கிறார்கள்? காஃபிர்கள், பிஜேபி அல்லது RSS காரர்கள் கிடையாது, சில முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்கள். இதெல்லாம் எதற்கான விளைவு? அவர்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை, பள்ளிவாசல் மதரசாவோடு தொடர்பு கிடையாது, ஸ்கூல் காலேஜ் மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனையும் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய சிந்தனை போல் மாறிவிட்டது. ஒரு முறை நான் ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு மீட்டிங்கில் நான் சென்றேன். என்னுடைய ஒரு மாணவர் சொன்னார் என்கிற அடிப்படையில், பாருங்கள் அவர்கள் என்ன பேசுகிறார் பாருங்கள் என்று உள்ளே சென்று பார்த்தால் கேரளாவை சார்ந்த சில எக்ஸ் முஸ்லிம்களாக இருந்தவர்கள், இனி அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, எக்ஸ் முஸ்லிம்கள் என்கிற பெயரில் ஒரு ஆர்கனைசேஷன் வைத்திருக்கிறார். எக்ஸ் முஸ்லிம்ஸ் என்கிற பெயரில் ஒரு ஆர்கனைசேஷன். பேரெல்லாம் பார்த்தால் அதே தான், ஹாலித், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் தான் இருக்கிறது பேர். ஆனால் அவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் என்னது? குரானை பற்றி பேசிக்கொண்டு, நான் உள்ளே போகும்போது குரானை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த குரான் இறைவனுடைய வார்த்தையே கிடையாது, இது பாருங்க, இது மிஸ்டேக், குரானில் இந்த மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் என்று என்னென்னோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதை குறித்த கல்வி எல்லாம் நாம் படித்த மதரசா உம்ராபாதிலே வேறு ஏதோ ஒரு தலைப்பில் அதற்கான பதிலை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருந்தார்கள். அதை போய் சொல்லும் பொழுது சரி அடுத்த ஒரு முறை நாம் இன்னும் தெளிவாக பேசலாம் என்று சொன்னார்கள். இப்படி முஸ்லிம் அல்லாதவர்களை விடுங்கள், முஸ்லிம்களாக இருந்தவர்கள், முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை விடுங்கள், முஸ்லிம் ஃபேமிலியில் பிறந்தவர்களை இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குகிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை எக்ஸ் முஸ்லிமாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவுடைய காலத்தை பற்றி தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன் வ யும்சி ரஜுலு முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன். காலையில் ஒருவன் முஸ்லிமாக இருப்பான், ஈவினிங் மாலை நேரத்தை அடையும் பொழுது காஃபிராக மாறிவிடுவான். மாலை பொழுதில் ஒருவன் முஸ்லிமாக இருப்பான், மூமினாக இருப்பான், காலை நேரம் வருவதற்குள் காஃபிராக மாறிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவுடைய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். எனவே இந்த காலத்தில் நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய ஈமானின் பாதுகாப்புக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை நாம் தேட வேண்டும், படிக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய மஹல்லாவிலே என்னுடைய ஒரு சகோதரர் என்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அப்படியே ஒரு சர்ச்சை கடந்து வருகிறார். வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறார், இப்போது சர்ச்சை கடந்து நான் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் பெண்மணி, புர்கா எல்லாம் போட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி, இந்த மேரி, ஜீசஸ் என்கிற பேர் அவர்கள் உருவாக்கி அந்த சிலைகளுக்கு முன்னால் நின்று என்ன செய்கிறார்கள்? துவா செய்து கொண்டிருந்தார்கள். இது எதற்கான விளைவு? மார்க்கம் தெரியாது, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன தெரியாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை, இஸ்லாத்தின் முதல் தூண், முதல் பில்லர், அது கூட தெரியாது. எனவே கோயிலுக்கு போகக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், சர்ச்சுக்கு போகக்கூடிய முஸ்லிம் பெண்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட காலத்தில் அவசியம் பெரியவர்கள் நாமும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். மிக முக்கியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தின் கல்வியை நாம் சொல்லித்தர வேண்டும். இஸ்லாத்தின் கல்வியை சொல்லித் தருவதற்கு இப்படிப்பட்ட மஸ்ஜித் மதரசாக்களுக்கு அவசியம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. இந்த கடமையை செய்ய தவறிவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் ஃபியூச்சரில் முஸ்லிம்களாக இருப்பார்களா என்பது கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவுடைய காலகட்டம் இது. எனவே இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தின் கல்வியை தொடர்ந்து தரக்கூடிய ஏற்பாடை நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த சம்மர் இஸ்லாமிக் கோர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ்
இதில் சில அடிப்படை விஷயங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இதோடு அவர்கள் நின்றுவிடக்கூடாது. அடிக்கடி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் அவசியம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமே பயன் தரக்கூடிய உலக கல்விக்காக ஒவ்வொரு நாள் 8 மணி நேரம் படிப்பதற்காக நாம் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் மறுமை நாளின் வெற்றிக்கு அடிப்படை தான் இந்த இஸ்லாமிய கல்வி. ஆனால் இந்த இஸ்லாமிய கல்வியை மாதத்தில் ஒரு நாள் கூட நாம் செய்வதில்லை, முறையாக தருவதில்லை. வருடத்தில் ஒரு முறை இப்படி ஏதாவது அனுப்பி வைத்தால் அதை கூட செய்யாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான பெற்றோர்கள் அல்ல. உலக வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்க நன்றாக பாதுகாத்து பார்த்து வளர்க்கக்கூடியவர்கள். ஆனால் மறுமை நாளில் நரகத்தில் அவர்கள் போகக்கூடிய விதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து அவர்கள் கவலையே படவில்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையான பெற்றோரை கிடையாது. ஒருவேளை நீங்கள் மார்க்க கல்வி எல்லாம் கொடுத்து நல்ல தர்பியை செய்து, உலக கல்வி சரியாக கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலிலே நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த ஒரு பெற்றோராக இருப்பீர்கள். உலக வாழ்க்கையின் சில கடமைகளை செய்ய தவறிவிட்டாலும் மறுமை வாழ்க்கை ரீதியாக தன்னுடைய கடமைகளை நாம் செய்ய மறக்கக்கூடாது. நாளை மறுமை நாளின் முதல் கட்டம் ஹபரிலே அல்லாஹ் கேள்வி கேட்க வைப்பான். முன்கர் நக்கீரை அனுப்பி அதில் 3 கேள்விகள், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு யார் பதில் சொல்லாமல் விட்டு விடுவார்களோ அவர்களிடம் 4வது ஒரு கேள்வியை மலக்குமார்கள் கேட்பார்கள். நீ குர்ஆனை படிக்கவில்லையா, நீ குர்ஆனை ஓதவில்லையா? அவன் சொல்வான், லா தரைத் வலா தலைத், நான் குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை புரிந்து கொள்ளவும் இல்லை. அடுத்து மலக்குமார்கள் சபிப்பார்கள், லா தரைத்த வலா தலைத்த, நீ குர்ஆனை ஓதவும் இல்லை, படிக்கவும் இல்லை, உனக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று சபிப்பார்கள். எனவே மறுமை நாளின் முதல் கட்டத்தில் இருந்தே வெற்றி பெறுவதற்கு இந்த இஸ்லாமிய கல்வி நமக்கு மிக மிக அவசியம். அதற்கு மஸ்ஜித் மதரசாக்களை நோக்கி நாம் வர வேண்டும், படிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட குழப்பமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மஸ்ஜித் மதரசாக்களிலே அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவானாக. மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு பொறுப்புணர்ந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை தந்து முறையான தர்பியத்து கொடுத்து சொர்க்கவாசிகளாக அவர்களை உருவாக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.